சிறந்த வகையிலே பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எஸ்பிபி நெடிலல்ல குரில். சாரி சார், உங்களை பார்த்தோன்னே உங்க மாதிரி கொஞ்சம் வந்துருச்சு. கண்ணு கூட உங்களை மாதிரி வச்சு பார்க்கிறேன், வரமாட்டேங்குது. என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான அண்ணன் அப்துல் ஹமீத் அவர்களுக்கு வணக்கத்தை வைத்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை கூறி, சூரியனுக்கு டார்ச் அடிக்கிற மாதிரி எஸ்பிபி சாரை பற்றி 2 வார்த்தை பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த மேடை ஒரு சாதாரண மேடை அல்ல, இது ஒரு சாதனையாளர்களின் மேடை. இது திரையுலக இசை உலக ஜாம்பவான்களின் மேடை. இந்த மேடையில் பல பெரிய மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே பெரிய மனிதர் யார் என்று உங்களுக்கே தெரியும். அது நம்ம எஸ்பிபி சார் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உலகநாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், தல அஜித்துக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்புபவர்கள், இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பாராட்டு மடல் வாசிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், இன்னும் வந்து கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறையினர்களுக்கும் மற்றும் சீனியர் கம்போசர்ஸ் த கிரேட் லெஜெண்ட் எம்எஸ்வி அவர்களுக்கும் ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களுக்கெல்லாம் விரும்பி ஆனால் எடுக்க அவகாசம் இல்லாதவர்கள், எடுக்க வசதி இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. ஒரே ஒரு பொன்னாடையை வாங்கி அதை எஸ்பிபி சாருக்கு போட்டால் போதும். காரணம் என்னன்னா, நான் மேற்சொன்ன அத்தனை லெஜண்ட்ஸோடையும் பழகி இருக்காரு, அவர்களுக்காக பின்னணி குரல் கொடுத்து பாடி இருக்கிறாரு. ஆனால் அவ்வளவு பெரிய சாதனைகளை புரிந்துவிட்டும் இன்னைக்கும் அந்த ஒரு ஹியூமிலிட்டி என்று சொல்வார்களே, அந்த அந்த எப்படி சொல்வது, அடக்கம், பெருக்கத்தில் வேண்டுமாம் அடக்கம் அப்படின்னாரு வள்ளுவர். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் தன்னை ஒரு இசை மாணவனாகவே கருதி கொண்டு இவ்வளவு சாதனைகளை புரிந்த பிறகும் இதுக்கு மேல என்ன சாதனை புரிய முடியும்? அவற்றிருந்து இசையை மட்டும் கற்றுக்கொண்டால் போதாது, நல்ல மனிதனாக வாழ்வது எப்படி, சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கிறது எப்படின்றத கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய பிதாமகர் தான் நம்முடைய எஸ்பிபி அவர். திருவண்ணாமலை சுத்தினாலும் அங்கேயும் இவர் தான் பாடிக்கிட்டு இருக்கார். அரகர சிவ சிவ அரகர சிவ சிவன் 13 கிலோமீட்டர் கூடவே வர்றார். அப்புறம் அங்கிருந்து பெருமாள் திருப்பதிக்கு போனா அங்கேயும் ஓம் நமோ நாராயணா. காலையில பெருமாளை எழுப்பி விடுறதே இந்த பெருமாள் தான். எங்க போனாலும் சரி, அதாவதுங்க இன்னைக்கு நான் ஸ்டாப்பா வேலை செய்யறது பாலி கிளினிக் மாதிரி வேலை நடந்துகிட்டு இருக்குது 2 இடத்துல. ஒன்று டிவியில, இன்னொன்று ரேடியோவில். 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க 2 விஷயங்கள், எஃப்எம்மும் டிவிஸும். இந்த 2லையும் ஏதாவது ஒரு சேனல்ல எஸ்பிபி சாருடைய குரல் ஒலித்து கொண்டே தான் இருக்கிறது 24 மணி நேரமும். எஸ்பிபியுடைய குரல் தமிழ்நாட்டை தாண்டி, இந்தியாவை தாண்டி, கடல் தாண்டி உலகமெல்லாம் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. பிரபஞ்ச நாதம் அது எஸ்பிபியோட குரல் தான். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இதற்கு மேல் பத்ம விபூஷன், அதற்கு மேல் பாரத ரத்னா, இந்த விருதுகள் எல்லாம் கண்டிப்பாக எஸ்பிபி சாருக்கு வந்துதான் தீரும், அது மறுக்கவே முடியாது. ஆனா அதை விட அவர் அதிகமா பெருமையா நினைக்கிறது என்ன தெரியுமா? தன்னுடைய இசை ரசிகர்களைத்தான் தெய்வமா நினைக்கிறார். நான் எந்த படத்தில் 1987 பாலச்சந்தர் அவர்களால் மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டேனோ
அதே படத்துல தான் ஒரு டாக்டர் கேரக்டர்ல எஸ்பிபி சார் நடிச்சார். அந்த டைம்லயே அவர்கிட்ட சொல்லி, சார் இந்த மாதிரி சார் இந்த லலித்னு ஒரு ராகம் இருக்காமே சார் ஹிந்துஸ்தானில, அது நம்ம ராகத்துல எதோட சேர்ந்து வரும் சார் கேட்பேன். நான் அதுதான் எனக்கு முதல் படம். நான் உங்க பாஷையில் சொல்லணும்னா பிள்ளக்கா பையன், ஒண்ணுமே தெரியாதுவேன். நான் ஒரு கத்துக்குட்டி, ஒண்ணுமே தெரியாது, தூசு, அவருடைய கால் தூசு. ஆனால் எனக்காக உட்கார்ந்து அந்த ராகத்தை ஆலாப் பண்ணி காட்டுவார். அதுதான் எஸ்பிபி. கடைசி ரசிகன் வரைக்கும் இறங்கி போறவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு இவருடைய பெருமையை சொல்லணும்னா, இவரை பற்றி சொன்ன இன்னொருத்தர் சொன்னதை சொன்னா உங்களுக்கு புரியும். மனோ என்னுடைய மிக நெருங்கிய நண்பன். அவர் ஒரு மேடையில் சொன்னதை நான் சொல்றேன். அவர் எஸ்பிபி சார் ஒரு பாட்டை பாடி பலத்த கரகோஷத்தை வாங்கிய பிறகு மனோ சும்மா இறங்கி போயிருந்தாலே போகலாம். அந்த மேடையில் எஸ்பிபி சாரும் இல்லை, சொல்லாமலும் இருக்கலாம், அந்த கைதட்டல்கள்லாம் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு போகலாம். ஆனால் மனோ சொன்னான், சொல்லலாமாம்மா, அது எஸ்பிபி சார் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போன மிச்சத்தை தின்றவங்கடா நாங்கன்னு சொன்னான். இது எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பு. என்னுடைய அன்பு காணிக்கையா எத்தனையோ பேர், அவர் என்ன சொல்றது, அவர் கோடிக்கணக்கான ரசிகர்களின் வணக்கங்களைத்தான் அவர் காலில், அவர் நன்றிகளைத்தான் அவர் காலில் வைக்கணும். இருந்தாலும் ஒரு அடையாளமா ஒரு பொன்னாடை போர்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.